வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒன் பாட் ரெசிபி சிக்கன் குழம்பு தான். எப்படி டக்குன்னு செஞ்சிடலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 3 தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். இதில் ஒரு வெங்காயமும் 2 தக்காளியும் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மிச்சம் இருக்க ஒரு வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை மிக்சியில் போட்டுருங்க. ஒரு மிக்சி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்து ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இப்போ அரைச்சாச்சு. அடுத்து இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் வச்சுருங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார், ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கடல் பாசி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் ஆட் பண்ணிவிடுங்க, அந்த ஜாரில் இருக்கிறதையும். அடுத்து இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 1 கேஜி சிக்கன் அளவு, 1 கேஜி சிக்கனுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்காமல் செய்கிறோம். அதனால் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சமாவது குழம்பு திக்காக வரும், இல்லைனா வந்து தண்ணியாக தான் இருக்கும். தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் வெங்காயம் தக்காளி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சேர்த்தும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்னொரு நாள் அந்த ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு அந்த குக்கர் மூடி விசில் போட்டு வச்சுருங்க. ஒரு 3 விசில் போதும், அவ்வளோதான். இப்போ 3 விசில் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்களா, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக இதோட கொத்தமல்லி மேலே தூவி போட்டுருங்க. இப்போ சிக்கன் குழம்பு நீங்கள் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், பார்த்திங்களா, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.